ஷண்முகநல்லூர் இன்றைக்கு ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம். ஷண்முகநல்லூர் டு ஊத்துமலை ரோடு. ஏற்கனவே 4 போர்வெல் போல போட்டிருக்காரு. இந்த ஏரியாவில் பாறை அமைப்புங்கிறது வடக்கு ஒரு 25-30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும். நம்ம மேற்கிருந்து முதல் ஸ்கேன் 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேன் முடிஞ்சது. அங்கே 5.40 5 மீட்ரு 5.40 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு 60-70 அடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஈரம் தான். அதுக்கு கீழே 950 அடி வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அவர் ஆல்ரெடி அங்கே ஒரு 700 அடி ஆழம் போட்டிருக்காரு. அதுலேயும் 60-70 அடிக்குள்ளே வந்த ஒரு லேசாக ஈரம் தான். இந்த 2வது ஸ்கேனில் இந்த கம்பி அடித்த இடத்துல ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. 150 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸ். இதை மறுபடியும் உறுதிப்படுத்துறதுக்காக 5 மீட்டரில் இந்த ஸ்கேன் நடக்குது. டிரான்ஸ்மிட்டருக்கு இருக்குது, வடகிழக்கில் இருக்குது. இந்த சரா வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போகுது. அங்கே ஒரு போர்வெல் போட்டிருக்கு. 300 அடி தூரத்துக்கு மேலே தான் இருக்குது. அங்கே தண்ணி கிழக்கு நோக்கி பார்த்தா 4வது ஸ்கேன் 300 மீட்டர் டெப்த்து. அதில் எதுவும் பாயிண்ட் அமையலை. அது பக்கத்துலேயும் ஏதோ ஒரு அடையாளம் வச்சுருந்தார். அது ஒரு லொக்கேட்டர் வச்சு பார்த்து அடையாளம், அந்த பாயிண்ட் அமையலை. இது தண்ணி தொட்டி பக்கத்தில் ஏதாவது பாயிண்ட் அமைந்தால் நல்லா இருக்கணுங்கிறது ஒரு விருப்பம். அதனால் இந்த ஸ்கேன் நடந்தது. இதுலேயும் பாயிண்ட் எதுவும் அமையலை. இது 6வது ஸ்கேனு. ஏற்கனவே 2வது ஸ்கேன் பாயிண்ட்டுக்கு நேராக பேரலாம் அதே சரத்தில் 6வது ஸ்கேனு. ஷண்முகநல்லூர் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு 60 அடி 20 அடிக்குள்ள ஒரு சுமாரான பாயிண்ட். 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று அடையாளம். அதை திரும்ப செக் பண்ணதுலேயும் அது உறுதி செய்யப்பட்டுட்டு. இது 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை. 5வது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் அடையாளம் இல்லை. இது 6வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் 2 இடம் அடையாளம். வாசுதேவநல்லூர் ஒன்றியம் தார்காபுரம் பகுதி. 2 வெவ்வேறான துண்டு நிலங்கள். இது முதல் நிலத்தில் அவங்க விரும்புகிற இடத்துல இது முதல் ஸ்கேனு. கிழக்கிருந்து மேற்க நோக்கி 400 அடி ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே எதுவுமே போர்வெல் எதுவுமே போடலை. கொஞ்சம் சுமாரான ஒரு பாயிண்ட் இதில் அடையாளம். 80 அடி ஆழத்துக்குள்ளே இங்கே தண்ணி வர வாய்ப்பு. 80 மீட்டர் ஆழங்கிற அப்படிங்கிற ஒரு 80 அடிக்குள்ளே ரிப்போர்ட் வந்திருக்கு. இது அவங்க விரும்புகிற இடத்துல இது 2வது ஸ்கேன். வேறு ஒரு தனியாக உள்ள ஒரு துண்டு நிலம். வர வழியில் கவனித்தேன். இதுக்கு நேராக தெற்க உள்ள நிலத்தில் ஒரு போர்வெல் போட்டிருக்கு. அது சும்மா கிடக்கு, ஃபெயிலியர் ஆகி கிடக்கு. அந்த 2வது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வரல. முதல் ஸ்கேனில் மட்டும் தார்காபுரம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் தான் போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் போர்வெல் போட பரிந்துரை இல்லை. இது வெள்ளப்பநேரி பகுதி. ஏற்கனவே பல போர்வெல் போட்டுருக்காரு. சமீபத்தில் 2 போர்வெல் போட்டு தண்ணி இல்லைன்னு தான் இந்த ஆய்வு பண்ணி கலைச்சிருக்காரு. இந்த பகுதி வந்து மேல் ஊத்து பகுதி. அதனால் 400 அடி ஆழம் மட்டும் தான் ஸ்கேன் பண்ணேன். முதல் 2 ஸ்கேனில் ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வந்துச்சு. 2வது ஸ்கேனில் ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம். 3வது ஸ்கேனு 950 அடி ஸ்கேன் பண்ணுங்கன்னாரு. அது தேவையில்லை இந்த ஏரியாவுக்குன்னு சொன்னியும் அவர் ஆழமாக ஸ்கேன் பண்ண சொன்னார். ஆழமாக ஸ்கேன் பண்ணுறதுனால மேல் ஊத்து வந்து சரியானபடி ரிப்போர்ட்டில் வராது. உங்கள் இடத்துல ஈசான மூலம் 900 அடி ஸ்கேன் பண்ணி அதில் ஒன்றுமே இல்லை மட்டும் தான் வந்துச்சு. ஆனால் மேல் கொஞ்சம் இருக்குது 50-60 அடிக்குள்ளே. வெள்ளப்பநேரி முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு 2 பாயிண்ட் அடையாளம். 80 அடி ஆழத்துக்குள்ளே தண்ணி கிடைக்கும். இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப சுமாரான இது ஈரம் தான் வரும். இது 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் ஈரம் கூட வராது. இந்த போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்ட அந்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் என்லார்ஜ்மெண்ட் இதுதான். ஷண்முகநல்லூரில் ஒரு பாயிண்ட்டு 2வது ஸ்கேன் பாயிண்ட்டு தேர்வு. அதில் போர்வெல் போட பரிந்துரை.
தாருகாபுரத்தில் முதல் ஸ்கேன் பாயிண்ட்டு அதில் பொருள் போட பரிந்துரை. வெள்ளப்பன் ஏரியில் முதல் ஸ்கேனில் 2 பாயிண்ட் தேர்வு, அதில் 1 பாயிண்ட்டு பொருள் போட பரிந்துரை.